இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு ஒரு 4 பொருள் தான் தேவைப்படும். நெய், பூண்டு, உப்பு, மிளகாய் தூள் தான். இந்த ரெசிபிக்கு கம்பல்சரி நெய் தான் சேர்க்கணும். இல்லைனா நம்ம நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 5 செகண்ட்ஸில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கருகக்கூடாது. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் இட்லி தோசைக்கு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மெல் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யில் பூண்டு நல்லா வதங்கியிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.